ஆத்மா வணக்கம். அ நான் வைபி வீரப்பன் சுப்ரமணியம். இன்னைக்கு வந்துட்டு அ சீதா லட்சுமி இவங்களுக்கு வந்து 24 வயசு. அ 2 வருஷம் முன்னுக்கு வந்துட்டு இவங்களுக்கு வந்து இந்த ஐசி பிரச்சனைனால வந்து என்னைய பார்த்தாங்க. ஸோ அது மூலியமாக அ நம்ம பாஸ்டர் ராமன், அ ஜாசிகா கமிச்சில உள்ளவங்க மூலியமா இந்த ஐசி, பொரன்சுரா இது 2யும் வந்து அரேஞ்ச் பண்ணி, இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஐசி கிடைச்சிருக்கு. இந்த ஐசி காட்டுங்க. ஸோ இதான் அவங்களுக்கு கிடைச்ச ஐசி. இப்ப இவங்களுக்கு வந்து 24 வயசு. இந்த ஐசி, பொரன்சுரா இல்லாதனால, அவங்களுக்கு வந்து படிக்க முடியாத ஒரு சூழ்நிலைமை. இதுவரைக்கும் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போனதில்ல. 24 வயசாச்சு. இப்ப தான் வந்து அந்த ஐசி கிடைச்சிருக்கு. அ இதுக்கு மேற்பட்டு அவங்களோட உரிமைகள், அதாவது ஓட்டு உரிமை, அ கவர்மெண்ட் என்னென்ன சலுகை இருக்கோ, அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உள்ள விஷயம் இருக்குனாக்கா, இந்த ஐசி மூலியமா தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா என்ன ஒண்ணு 24 வயசு, அ படிப்பு அ அ படிக்க முடியாம போயிடுச்சு. இந்த மாரி ஒரு சூழ்நிலையில. மேபி இன்னும் நெறைய பேரு மலேசியால வந்துட்டு இந்த மாரி ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லிக்கிறேன்னாக்கா, உங்களோட பிரச்சனைகள வந்து அங்கங்க உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள போய் பார்த்து, உங்களோட பிரச்சனைகள வந்து அவங்க சொல்லுங்க. சொல்லி அதுக்கு தீர்வு காண்றதுக்கு வழி பாருங்க. ஏன்னா, இந்த ஐசி இல்லனாக்கா நம்ம வந்து எதுவும் வந்து சாதிக்க முடியாது. ஒண்ணு படிக்க முடியாது, வீடு வாங்க முடியாது, ஓட்டு உரிமை கூட இல்ல. ஸோ, இதனால ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைமை எதிர்நோக்க அ வரும் வாழ்க்கையில. வேலை வாய்ப்பு கிடைக்க கஷ்டம். இவங்க பரவால்ல. இந்த இடத்துல வந்து ஏதோ அ வேலைகள்ல செஞ்சுட்ருக்காங்க. அதே மாரி ஐஸ் இல்லாம இருக்கிறவங்க வந்து எப்படி வேலைக்கு போவாங்க? ஸோ இந்த மாரி சூழ்நிலை இருக்கு. ஸோ அதனால அவங்களோட பிரச்சனைய வந்து அவங்கவங்க சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட வந்து போயி சொல்லி அத வந்து தீர்வு காணுங்க. அதேபோல இந்த வட்டாரத்தில, நிகழ்ச்சினால யார் யாரும் இந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாங்கனாக்கா, அவங்களுக்கு வந்துட்டு நான் என்ன சொல்லிக்கிறேன்னாக்கா, அங்கங்க உள்ள சட்டமன்ற உறுப்பினர பாருங்க. இல்ல என்னைய கூட வந்து பார்க்கலாம். அதுக்குள்ள வேலைகள வந்து நம்ம செஞ்சு, அந்த ஐசி, புரன்சுரா வந்து ஏற்பாடு பண்ணி குடுக்கலாம். அதுவும் பார்க்கணும். அவங்களோட சூழ்நிலைமை எப்படிப்பட்ட சூழ்நிலைமை. ஏன்னா, மலேசியால வந்து ஒரு குழந்தை பொறக்குதுனாக்கா, கண்டிப்பா வந்து அவங்க பேரண்ட்ஸோட வந்து அ மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்கணும். அவங்களுக்கு 2 பிறந்த பிள்ளைகளோட அத்தாட்சி வேணும். அதாவது பொறன்சுரா. பொறன்சுரா தான் மெயின். ஒரு பிள்ளை பொறக்குதுனாக்கா, இதுதான் அவங்களோட முதல் அ அ டாக்குமெண்ட்ஸ். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து இருந்தா தான் வந்து அடுத்தடுத்த விஷயங்கள நம்ம செய்ய முடியும். அதாவது அ பர்த் சர்டிஃபிகேட் முடிஞ்ச பிறகு, அடுத்தது வந்து ஐசி. அவங்க ஐசி எடுக்க முடியும். அதேபோல பள்ளிக்கூடத்துக்கு போறதுனாக்கா, இந்த டாக்குமெண்ட் முக்கியமான ஒரு டாக்குமெண்ட். அதேபோல வேலைக்கு போறதுக்குள்ள ஐசி முக்கியம். அ வீடு வாங்குறதா கூட ஐசி முக்கியம். அப்புறம் ஒரு அக்கவுண்ட் தொறக்கிறதா இருந்தா கூட ஐசி முக்கியம். அதேபோல ஓட்டு உரிமையும் அதே மாரி தான். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதனால அ கண்டிப்பா அ முக்கியமா இந்த ஐசி பிரச்சனைகள் உள்ளவங்க வந்து பொறன்சுறா வந்து கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கணும். இந்த பொறன்சுறா மட்டும் இருந்துச்சுனாக்கா, கண்டிப்பா அவங்களுக்குள்ள விஷயத்த வந்து நம்ம செஞ்சு குடுக்க முடியும். அப்படி இந்த பொறன்சுறா இல்லனாக்கா, கண்டிப்பா அதுக்கு ஒரு என்னாச்சும் ஒரு காரணம் இருக்கும். ஸோ அதுக்குள்ள விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்தடுத்த நடவடிக்கை நம்ம எடுக்க முடியும். ஸோ அதனால அத தெரிஞ்சுக்கணும். அது இன்னும் அ மேலும் தெரிஞ்சுக்கிறதுனாக்கா, அங்கங்க உள்ள சட்டமன்ற உறுப்பினர், அ அரசு அதிகாரிகள்ட்ட வந்துட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால இந்த வேளையில அ இன்னைக்கு அ சீதா லட்சுமிக்கு வந்து வாழ்த்துக்கள். அவங்களுக்கு 24 வயசுல இப்ப தான் கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள்.